ஏன் அப்படின்னா, தரித்திரம் பிடிக்கும் அப்படின்னாங்க. நான் உடனே சொன்னேன், ஆமாண்ணா தரித்திரம் பிடிக்கும், கேட்டுக்கோ, நியூட்டன்ஸ் 4th லா ஆஃப் தரித்திரம். இது நியூட்டன் மற்ற 3 லாலாம் படிச்சிருப்பேன், இது உங்கள் அம்மா உனக்காக ஸ்பெஷலாக சொல்கிறாங்க. நியூட்டனின் 4ஆம் விதி, தரித்திரம் பற்றிய 4ஆம் விதி. ஈர உடம்போட சுற்றிக்கிட்டு இருந்தோம்னா தரித்திரம் பிடிக்கும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னா. உடனே அவன் டக்குன்னு பிடிச்சிக்கிட்டான். ஆஹா அப்படின்ட்டு, அம்மா இங்கிலீஷ்காரங்க எல்லாருமே அப்படி ஈரமாக தான் சுற்றுவாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்க போனால் இங்கிலாந்தே பிச்சைக்கார நாடாக இல்லாமல் இருக்கணும். இங்கிலாந்து தான் உலகத்திலே பணக்கார நாடாக இருக்குது. நீ என்னம்மா தரித்திரம் பிடிக்கும்ன்றீங்க, அப்போ இங்கிலீஷ்காரங்களுக்கெல்லாம் தரித்திரம் பிடிக்காதா அப்படின்னு கேட்டான். சரிடா நீ பொழைச்சிப்ப அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான். இந்த பகுத்தறிவு சிந்தனை வந்தால் போதும். உடனே அம்மா சொல்கிறாங்க, அப்பா சொல்லிட்டாங்க, தாத்தா சொல்லிட்டாங்க, பாட்டி சொல்லிட்டாங்க, இது நம்ம கேட்கலன்னா தரித்திரம் பிடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்லாம் பயப்படக்கூடாது. தரித்திரம் எப்போ பிடிக்கும்னா, நம்ம சோம்பேறியாக இருந்து வேலை செய்யாமல் சும்மா படுத்து கிடந்தோம்னா தரித்திரம் பிடிக்கும். ஏன்னா உழைச்சாதான் காசு வரும், இல்லைனா காசு வராது. காசு வரலைன்னா தரித்திரம் பிடிக்கும். அதுக்காக ஈர துணியில் சுற்றினா தரித்திரம் வரும், நகை வெட்டினா தரித்திரம் வரும், ஏணிக்குள்ளே நடந்து போனால் தரித்திரம் வரும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பைத்தியகாரத்தனம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க.